ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் பேரானார்மல் டிவி சீரீஸாக வெளியான பை தி கௌரவ் திவாரி மிஸ்ட்ரி. இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கௌரவ் திவாரி. இவர் தான் இந்தியாவில் முதல்ல ஒரு ஃபேமஸான பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவர். ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் பேரானார்மல் சொசைட்டி அப்படின்னு சொல்ல முதல்ல ஒன்றை கிரியேட் பண்ணதே இவர் தான். எத்தனையோ பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் 300 வருஷம் 500 வருஷமாகவே பேய் பிசாசுகளை பற்றி பேசுகிற இல்லை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஆளுகள்லாம் இங்கே நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் கௌரவ திவாரியை பொறுத்தளவுக்கு அவருக்கு எதுவாக இருந்தாலும் அவர் நம்பவே மாட்டார் அன்டில் இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அதனால அவர் எடுக்கக்கூடிய கேஸ் எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் அதை அப்ரோச் பண்ணுவாப்புல. அது கரெக்டாக இருக்குதா, உண்மையாகவே இங்கே அமானுஷியங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அப்படி தான் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆள். இவருக்கு அப்பா அம்மா, இவர் தான் அந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. அந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம். அப்பா இத்தனைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கிறாரு. பையன் பின்னாடி தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய பிஸ்னஸ் எடுத்து நடத்துவான் அப்படின்னு சொல்லி பெருசாக எதிர்பார்க்க போக, ஆனால் நம்ம ஆள் இல்லை, நான் பைலட் ஆவேன், அதுதான் என்னுடைய லட்சிய கனவு, அதனால நான் யூகேக்கு போய் அதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி யூகேக்கு போய் படிப்பு முடிச்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பையன் பைலட்டாவது வந்து இறங்குவான் அப்படின்னு உங்கள் அப்பா ஆசையை எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தில் அதுக்கு முன்னாடியே இவர் 2 விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நம்ம பைலட் ஆகிறதுக்கு பிறக்கலை, நம்மளுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, எல்லாரும் அவ்வளவு லேசில் ஏற்றுக்க முடியாத அசாத்தியமான ஒரு லட்சியம் அது, அதனால் நம்ம அதை நோக்கி தான் பிரயாணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா கிட்ட வந்து நிற்கிறாரு. நான் ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டராக ஆக போகிறேன் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. டேய், நீ பைலட்டாக படிக்க போகிறேன்னா சரி, பைலட்டாக தான் இல்லை விடு, அட்லீஸ்ட் நம்ம கம்பெனி இருக்கலடா, அதையாவது எனக்கு எடுத்து நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா, என்னடா பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன், அப்படி இப்படி ஏன்டா அப்படி லைஃபை வீண் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் எப்படி அமெரிக்காவில் எட் அண்ட் லொரைன் வாரன் அந்த கப்புள் தான் அமெரிக்காலேயே ஆகச்சிறந்த பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பேர் எடுத்து, அவங்க அமிட்டிவிலி ஹாரர் ஆகட்டும், என்ஃபீல்டு ஹாரர் ஆகட்டும்னு பல கேசஸை அவங்க கிராக் பண்ணி, இவங்களால அந்த கேஸ் ஃபேமஸ் ஆச்சா இல்லை அந்த கேஸால் இவங்க ஃபேமஸ் ஆனாங்களா அப்படிங்கிற அளவுக்கு, இவங்க 2 பேரை கூப்பிடுங்க வீட்டில் பேய் இருந்ததுன்னா அப்படிங்கிற லெவலுக்கு எப்படி அவங்க ஃபார்ம் ஆனாங்களோ அந்த மாதிரி இந்தியாவிலேயே அப்படி ஃபார்ம் ஆன ஒரு நபர் தான் நம்ம கௌரவ் திவாரி. இப்போ இப்படி ஒரு ஆளாக இருக்கார்ல, ஆனால் இவருக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று கடைசியாக வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கு. இப்படி ஒரு நபருக்கு அப்படி ஒரு சம்பவம் எப்படி தான் அரங்கேறிச்சு அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த சீரீஸுடைய கதையை. இந்த சீரீஸை அபிரூப் தர் அப்படிங்கிற நபர் எழுதின ஒரு புத்தகத்தை தழுவி தான் இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த அபிரூப் தர் இருக்கார் இல்லையா, அவர் கோஸ்ட் ஹண்டர் கௌரவ் திவாரி, த லைஃப் அண்ட் லெகசி ஆஃப் இந்தியாஸ் ஃபோர்மோஸ்ட் பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் நம்ம கௌரவ் திவாரி அவர் பர்சனலாக எடுத்து நடத்தின சில கேசஸ், அதில் பர்சனலாக அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி பல விஷயங்களை அவங்க அந்த புத்தகத்தில் அவர் அபிரூப்தர் பதிவு பண்ணியிருக்காப்புல. அதையும் சரி, இந்த ஐபிஎஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்தியன் பேரானார்மல் சொசைட்டின்னு, இதில் நம்ம கௌரவ் திவாரி மட்டும் கிடையாது, இது போக இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கௌரவ் திவாரியோடைய எல்லா கேஸ்லையும் கூட டிராவல் பண்ண நபர்கள். இவங்க கடைசியாக என்னென்னலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன சொன்னாங்கங்கிற அந்த மொத்த விஷயத்தையும் ஒரு உண்மை கதை தான் கிட்டத்தட்ட, அது எல்லாத்தையும் தான் இந்த டீம் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இதை அர்ஷத் சையத் அப்படிங்கிற நபர் எழுதி, ராபி கிரேவல் அப்படிங்கிற நபர் இதை இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக முதல் எக்ஸ்பெக்டேஷனை செட் அவுட் பண்ணிடுறான். 8 எபிசோடு ஓடக்கூடிய ஒரு சீரீஸ் இது. இதில் முதல் எபிசோடு மட்டும் 52 நிமிஷம் ஓடும். என்னங்க 52 நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முதல் எபிசோட்லேயே வேற லெவலில் ஆடியன்ஸை சீட்டேஜில் உட்கார வச்ச ஒரு சீரீஸ் இது. அந்த ஒரு எபிசோடு தான் 52 நிமிஷம். பின்னாடி இருக்க எல்லா எபிசோடுமே ஒரு 25 நிமிஷம், 22 நிமிஷம், 35 நிமிஷம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடும். டோட்டலாக 8 எபிசோடு பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாக்டாக பிடிக்கும் மக்களே. என்கிட்ட கேட்டிங்கன்னா, இருக்கிற வேலையெல்லாம் ஓரமாக போட்டு ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்க்குற மாதிரி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் பாருங்கள். ஏன்னா ஒரு 3 எபிசோட பார்த்துட்டு ஐயா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, தூங்குவோம், காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ் போவோம், நாளைக்கு நைட்டு வந்து பார்ப்போம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்பிங்கே கம்ப்ளீட்டாக போயிடும். டைம் இருந்ததுன்னா 9 மணிக்கு உட்காந்திங்களா, நைட் 1 மணி வரைக்கும் ஒரே ஸ்டிச்சில் பார்த்துடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். உண்மையாக இதில் எக்கச்சக்கமாக, அதாவது இப்போ ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்னா அவர் பல இடங்களில் இங்கே ஹாண்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்தந்த இடத்துல போய் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் இல்லையா. அதை வழக்கமாக இந்த சவுத் கொரியன் படங்கள், நம்ம அமெரிக்கன் படங்கள்லாம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக பதிவு பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம கௌரவ் திவாரியும் அவர் ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் இதில் எல்லாத்தையும் அதே ஃபார்மெட்டில் தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால நார்மலாகவும் காட்சிகள் நகரம், ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபார்மெட்லையும் பல காட்சிகள் உள்ள இருக்கும். சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 50-50னே சொல்லலாம்.
50% நார்மலாக இருந்தால் 50% கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் ஃபார்மெட்டில் தான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது எஃபெக்டிவாக இதுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாகவே இந்த பாலிவுட்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏப்பா அவங்க ரைட்டிங்லேயே ரொம்ப வீக்காக பண்ணால் கூட மேக்கிங்கில் வேறு லெவலில் தட்டி தூக்கிடுவாங்க, அட்டகாசம் பண்ணுவாங்க. மேக்கிங்காக இதுக்கு மேலே ப்ராப்பராக ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு சீரிஸையோ ஒரு படத்தையோ எதை வேணா எடுத்துக்காங்களேன், ப்ரெசென்ட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. ஆதித்ய கபூருடைய சினிமோட்டோகிராஃபி நான் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் முழுக்க 8 எபிசோட்ஸ்லையுமே எக்கச்சக்கமான ஹாண்டிங்கான சம்பவங்கள், அவங்க போய் அங்கே போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் இவங்க பண்ண பேரநார்மல் ரிசர்ச் எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் வச்சுருக்காங்க உள்ள. அதில் சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஆதித்ய கபூர் பல விஷயங்களை ஹேண்ட்ஹெல்ட் ஷாட்ஸாக கிம்பல் மாதிரி இல்லை ஸ்டெடிகேம் மாதிரி அப்படி தான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த ஷேக்கியான ஃப்ரேம்ஸ் தான் நமக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஒன்று கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுமே சவுண்ட் மிக்சிங்கு சவுண்ட் எடிட்டிங்னு சொல்லி இன்னொரு பக்கம் விளையாண்டுருக்காங்க. ஒரு சில காட்சிகள்லாம் அள்ளு விட்டுரும். டெஃபினட்டாக அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. ஹெவியாக ஒரு சில விஷயங்களில் ஒரு இடங்களில் விளையாண்டுருக்காங்க. குறிப்பாக ஹாண்டிங் வித் அசீனா அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ப்ரோக்ராம், அதை டோட்டலாக வந்து ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அதை நடத்துகிற மாதிரி நம்ம கௌரவ் திவாரி உண்மையாகவே ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்காரு. அதையும் இந்த சீரிஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அதெல்லாம் நீங்கள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அள்ளு விட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து சவுண்ட் டிசைனிங் விளையாண்டுருப்பாங்க பல இடங்களில். என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல்ல தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம ஒரு ஹெட்செட் போட்டு ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறதுல என்ன எஃபெக்ட் இருக்கோ அதை விட நம்ம பெரிய ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர் செட்டப்போட பார்க்கும்போது நைட்டு ஒரு 10 மணிக்கு உட்காந்து பெரிய ஸ்க்ரீன் ஹோம் தியேட்டரில் போட்டிங்கன்னா வேறு விதமாக அள்ளு விட்டு போகும் பல காட்சிகள். எங்க ஓப்பா கூஸ்பம்பாக இருக்குதுங்க அப்படின்னு முடிக்கிட்டே எந்திரிச்சு நின்று உங்களுக்கு கையில் அந்த லெவலுக்கு ஒரு சில காட்சிகளை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் உள்ள இருக்கு. இந்த பின்னாடி பார்த்து போனோம் எதுக்கும் சோப்பாக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க இந்த சீரீஸை. மேக்கிங்லேயும் சரி, ரைட்டிங்காக இவங்க பண்ண லெவல்லையும் சரி. கரண் தாக்கர் அவர் தான் வந்து கௌரவ் திவாரிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட். அட்டகாசமாக அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கிச்சிதமாக கொண்டு வந்திருக்காரு அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். கல்கியும் ஒரு சின்ன கதாபாத்திரம், அது சின்ன கதாபாத்திரம் இல்லை, அவங்க ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரமே எந்த அளவுக்கு வரணுமோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. இது போக அந்த IPS இந்தியன் பேரநார்மல் சொசைட்டிக்குள்ள நம்ம கௌரவ் திவாரியோடய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரங்களை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாரும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே சினிமோட்டோகிராஃபியும் சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க்கு தான். அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பல விஷயங்களை. பர்ஃபார்மன்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன தேவையோ அதை நீர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். என்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரீஸ் தான். பட் நான் சொன்ன அந்த மோடில் பார்த்தீங்க, பெரிய ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பயங்கரமாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு சில படங்களுக்கு சீரீஸுக்கு நம்ம எப்பயும் சொல்கிற அதே வசனம் தான், 3 விஷயம். இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, ப்ரெக்னென்ட் லேடிஸு, அதே மாதிரி குழந்தைகள், இவங்களுக்கு இந்த சீரீஸ் தேவையே இல்லை. அப்புறம் தேவையில்லாமல் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகி போயிடும். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. பசங்க பார்க்குறவங்க ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அள்ளு வர்ற சீரீஸ் தான் இது. அப்புறம் என்ன, நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் தான், தாராளமாக பாருங்கள். ஆனால் ஒரே சிட்டிங்கில் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.